16 மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாக்ஸ் தான், இப்போது 3 பாக்ஸும் 16 மாடலு பிளேட்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். 20 ஆம்ஸ் சாக்கெட் 2 சுவிட்சில் ஒரு போர்டில், இன்னொரு போர்டில் வந்து 10 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் ஒரு சாக்கெட்டு, இன்னொரு போர்டில் வந்து 20 ஆம்ஸ் மட்டும். அவ்வளோதான். இது மெத்தட் எப்படின்னா, ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே ஃபுல்லாக லூப் போட்டுங்க, ஒரே டேரெக்டு. அந்த சுவிட்சு எங்கே இருக்கோ அதில் எல்லாமே கீழே லூப்பு. அண்டு சாக்கெட்டில் வந்து எண்ணு போட்டிருக்கோம், அதில் வந்து அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி எர்த்துலேயும் லிங்க்கு. சுவிட்சு கண்ட்ரோலுக்கு இதுலேருந்து எடுத்து ஒரு பேஸ் குத்தணும், அதுலேருந்து இதுலேருந்து எடுத்து ஒரு பேஸ் குத்தணும். அவ்வளோதான். மிச்ச எல்லாமே சுவிட்ச் பாக்ஸ் வந்து பாயிண்ட் வரும், நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு பாயிண்ட் வரும், ஒரு சுவிட்சு கண்ட்ரோல். அவ்வளோதான். இதான் மெத்தடே. இதான். இதுக்கு மேலே யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைனா இதை பாருங்க, இதான் ஒரு மாடலு. கீழே ஃபுல்லாக லூப் போட்டிருப்போம். சுவிட்சு கண்ட்ரோல் பக்கத்துலேருந்து மேல் டெர்மிலேருந்து கீழே டெர்மிலுக்கு நம்ம எள்ளு போட்டிருக்கோம், அதில் வந்து கண்டிப்பாக கொடுத்தோம். எண்ணெய் போட்டு கொடுக்கக்கூடாது, எள்ளு போட்டு மட்டும் தான் கொடுக்கணும். அவ்வளோதான். அதை எடுத்து கொடுத்தோம், நியூட்ரல் கொடுத்துடணும். அவ்வளோதான். பாயிண்ட் வரி இதில் ஒன்று ஒரு லைட்டுக்கு ஒரு சுவிட்சு போட்டால் லைட் ஓடுதா, அதுக்கு தான் அந்த ஒரு ஒயரை தந்து இதில் கொடுத்துடணும். நீங்கள் எந்த லைட்டு எந்த சுவிட்ச் வரணுமோ நீங்கள் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ தான். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாமே வீடியோ லென்த்தாக போகுது. இல்லை எனக்கு தனித்தனியாக ஒர்க் இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஃபிட் பண்ணது மட்டும் தனியாக வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது எல்லா வீடியோ நான் மொத்தமாக தான் போடுறேன். நீங்கள் வந்து 10 நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் சுவிட்ச் போர்டு ஒர்க் பண்ணது நீங்கள் போடனாலும் போடுறேன் நான். ஏன்னா ஒரு கனெக்ஷன் எடுத்து போட லென்த்தாக நிறைய வீடியோ வரும், இன்னும் நிறைய வீடியோ வரும். அதனால தான் நம்ம ஒர்க் பண்ணது A to Z ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் நம்ம எல்லா ஒர்க்கும் ஒரே வீடியோவில் நம்ம போடுற மாதிரி தான் நான் மோஸ்ட்லி பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அது பார்க்குற டைம் எல்லாம் சின்ன வீடியோ போடுற மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுறேன். இல்லைனா ஷார்ட் வீடியோ நான் எடுத்து போடுறேன். நம்ம இது வந்து 14 மாடலு 60 மாடலு. இது வந்து 5 போர்டு. இப்போதைக்கு கீழே மட்டும் ஒரு 3 போர்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி தான் மெத்தடு, உங்களுக்கு தெரியும். வந்து எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒன்றையெல்லாம் ப்ரெஸ் பண்ணது எல்லாமே. இந்த 3 போர்டு மட்டும் இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிட்டோம். ஃபிட்டிங்ஸ் மாட்டின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் சிம்பிளாக தான் வயரிங்லாம் உங்களுக்கு தெரியும். அண்டு இந்த போர்டு மாட்டுறதுலாம் உங்களுக்கு சிம்பிளாக தெரியாதுன்னா அதெல்லாம் காட்டல, பார்த்துங்க. ஒரு லைட்டு மட்டும் இப்போ மாட்டியிருக்கோம். இன்னொரு 6 லைட்டு மாட்டுவோம், சும்மா செக்கிங்க்கு மட்டும் வந்துட்டு. இப்போ வந்து சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. லூப் போடுறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கண்டிப்பாக சொல்லுங்கள், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எந்தெந்த வீடியோ உங்களுக்கு ஓடணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் ஒர்க் பண்ணும்போது கிளியராக அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். மொத்தம் ஒர்க் பண்ணுறோம், மொத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம், தனித்தனியாக பிட்டாக போகிறது கிடையாது. சப்போஸ் சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணோன்னா சுவிட்ச் பாக்ஸ் தனியாக வீடியோ கேளுங்க. மேலே வந்து சீலிங் லைட்டு அண்டு கனெக்ஷன் பண்ணது எப்படி கேட்டிங்கன்னா கூட, எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிட்டாக வீடியோ எடுத்து போகிறேன். அப்படி இல்லைனா ஷார்ட் வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டீட்டெயிலாக. 3 போர்டு 16 மாடலு. பார்த்துங்க, ஒரு சாக்கெட்டு 14 சுவிட்ச். இதில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள், அதை சொல்கிறேன். இதில் 2 சாக்கெட்டு 13 சுவிட்ச். இதில் பார்த்தீங்கன்னா இதே 2 சாக்கெட்டு 13 சுவிட்ச் 16 மாடலில். இதில் பார்த்தீங்கன்னா 12 மாடல். இது வந்து 10 சுவிட்சு ஒரு சாக்கெட். இதை வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோ சொன்னாலும் நான் மேக் பண்ணி போடுறேன். இல்லை இது தனியாக ஒரு சுவிட்ச் பாக்ஸும் தனியாக வீடியோ போட சொன்னாலும் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் வந்து நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய ஒர்க்கு தான் பண்ணுறோம். எல்லா வீடியோ ஒன்றா தான் நம்ம போடுறோம். சில பேர் அது ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க. ஏன்னா வந்து முக்கியமாக அதெல்லாம் நான் நடுநடு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை, முக்கியமாக தான் செப்பரேட்டாக தனியாக வீடியோ போடனாலும் நான் போடுறேன். நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணதான் நிறைய வீடியோ இருக்கும் யூடியூப்பில். நம்ம அதெல்லாம் போட்டுருந்தா நம்ம ஒர்க்கு எப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அதை அப்டேட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, நிறைய பேர் ரீச் ஆகும். கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்குறேன். நியூட்ரலுக்கு வந்து அந்த இந்த பிளாகில் கொடுத்துட்டேன். எடுத்து வந்து இதில் கொடுத்துட்டேன். பாயிண்ட் ஒரு நம்ம எல்லாத்துலேயும் ஒரு சுவிட்சில் ஒரு கண்ட்ரோல் 2 எல்லோ ப்ளூ அப்படியே நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இதுமாதிரி நீட்டாக டேப் வச்சுங்க. டேப் அடிக்கலன்னா டேக் போட்டுங்க. உங்களுக்கு 2 சர்க்யூட் எது ஒன்றா இருக்கணும். அப்படியே சுற்றி அப்படியே உள்ள தூக்கி அப்படியே ஸ்க்ரூ அடிக்க வேண்டியதான்.
இப்போ ஒரு போர்டு கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு போர்டு கனெக்ட் பண்ணலாம். இந்த போர்டில் ஸ்க்ரூ தான் ஏற்றிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்க்ரூ தான் போட்டிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் காட்டல, முக்கியமாக தான் காட்டுறேன். ஆனால் லென்த்தெல்லாம் வீடியோ போகுதுனால ரொம்ப எவ்வளோ முக்கியமாக எடுக்க முடியுமோ அது மட்டும் தான் நான் எடுத்து காட்டின்னு இருக்கேன். இப்போ வந்து இதுலேயும் அதே தான், பேஸு நியூட்ரலு எர்த்து பாயிண்ட் ஒயர் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நியூட்ரல் வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கோம், கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எர்த்து வந்து இந்த க்ரீனில் கொடுத்துருக்கோம், பேஸ் வந்து இந்த கீழே லிங்க்கில் எது வேணால் கொடுத்துக்கலாம். பாயிண்ட் வரும் அதேமாரி எதில் வேணால் கொடுத்துக்க வேண்டியதான். ஒரு சுவிட்சுக்கு ஒரு கண்ட்ரோலு. இப்போ வந்து இது இப்படி இருக்கும், எப்பயுமே லூஸ் வந்து ஒரு சுற்று இப்படி வர மாதிரி தான் இப்போ வச்சுருக்கோம். அண்டு இதேமாரி விடக்கூடாது, எப்பயுமே டேக்கு போட்டுக்கணும். டேக்குலாம் டேப் வச்சு நீங்கள் தனித்தனியாக காட்டணும், அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணும்போது யார் ஒர்க் கேட்ட அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இல்லைனா வந்து எவன்ட இப்படி ஒட்டி போய் எவன்ட ஒர்க் பண்ணு தான் கேட்பாங்க, அசிங்கமாக இருக்கும். வேலை செஞ்சதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். பார்த்தோன்னே நம்ம வந்து சூப்பராக சொல்லணும், அவ்வளோதான். அங்கே ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கடை இது, அதனால் வந்து கீழே வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரிட்ஜ் வைப்பாங்க அதுக்காக. அந்த இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஒரே சுற்று தான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது மட்டம் கட்டுறது. இது பூசும்போது மட்டம் கட்டி நீங்கள் பூசணும். அப்படி இல்லைன்னா சைடாக வச்சிங்கன்னா போர்டு சைடாக தான் போகும், அசிங்கமாகிடும். அதனால் இது மட்டும் பக்காவாக பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு யாரும் குறை சொல்லாத மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கோணையை வச்சுட்டிங்கன்னா வேலை தெரியாத எவன்டா ஒர்க் பண்ண கேட்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதான் பேர் கட்டு போய்டும். அதனால் வந்து மட்டம் கட்டுறது மட்டும் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த சுவிட்ச் பாக்ஸ் மெட்டல் வச்சிங்கன்னா மட்டம் கட்டிங்க. வுட்டு வச்சுன்னா இப்போ அது பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி வேணால் வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஆனால் மெட்டல் பாக்ஸ் வைக்கும்போது இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து அங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம், இங்கே ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். அண்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கே கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து காடி அடிச்சு வச்சுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ வரும். இது இப்போதைக்கு மட்டும் இது ஃபுல் வீடியோ போடுறேன். அந்த எம்சிபி கனெக்ஷன் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணேன், ஆனால் லென்த்தாக வீடியோ போகுது. அப்போ வந்து ஃபியூச்சரில் நான் எல்லா வீடியோ 10 நிமிஷம் வர மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா லென்த்தாக போனால் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் 10 நிமிஷம் எல்லா வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படி வரும். இந்த இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைட்டு போட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபுல் ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஒயரிங்